அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுல்தானுல் ஆரிஃபீன் அஹ்மது கபீர் அர்-ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் போதித்த சில பொன்மொழிகள். ரிஃபாய் நாயகம் குறிப்பிடுவார்கள், பெருமை கொள்ளாதீர்கள், அதை விட்டும் நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், அது அனைத்து நன்மைகளையும் அழித்துவிடும் என்பதாக கூறுவார்கள். அதுபோன்று உறவினர்களுடன் ஒற்றுமையாக இருயுங்கள், அவர்களை கண்ணியம் செய்யுங்கள் என்பதாகவும் குறிப்பிடுவார்கள். அதுபோல் உங்களுக்கு அநீதி இழைப்போரை நீங்கள் மன்னியுங்கள் என்பதாகவும் சய்யிதுனா அஹ்மதுர் ரிஃபாஇ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். அதுபோன்று சிருஷ்டிகளோடு மென்மையாக பேசுங்கள், ஒரு பொழுதும் கடினமாக நீங்கள் பேசாதீர்கள் என்பதாகவும் குறிப்பிடுவார்கள். அதுபோன்று உங்களின் குணங்களை நீங்கள் அழகுபடுத்தி கொண்டே இருங்கள் என்பதாகவும் போதிப்பார்கள். அதுபோன்று பிறருக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், அப்பொழுது நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்பதாகவும் அஹ்மதுர் ரிஃபாய் நாயகம் மன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். அதுபோன்று அல்லாஹ்வின் வாசலை பற்றி பிடித்து கொள்ளுங்கள், உங்களின் உள்ளங்களை அல்லாஹ்வின் ரசூலின் பால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்பதாகவும் அஹ்மதுர் ரிஃபாய் நாயகம் மன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். அதுபோன்று எதையும் எதிர்பார்க்காமல் இஹ்லாஸான முறையில் உங்களுடைய ஷேഖுக்கு ஞான குருவிற்கு நீங்கள் பணி செய்யுங்கள் என்பதாகவும், அதுபோன்று அவர்களுடன் மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள் என்றும், அதுபோன்று அவர்களின் சமூகத்தில் நீங்கள் அதிகமாக பேசாதீர்கள் என்பதாகவும் அஹ்மதுர் ரிஃபாய் நாயகம் மன்னவர்கள் அடிக்கடி தங்களுடைய முரீதுகளுக்கு இவ்வாறான உபதேசங்கள் பலதையும் குறிப்பிடுவார்கள். அதுபோன்று அஹ்மதுர் ரிஃபாய் நாயகம் சொல்லுவார்கள், சூஃபியாக்களை நீங்கள் மறுத்து பேசாதீர்கள், அதை விட்டும் நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன் என்பதாகவும் அஹ்மதுர் ரிஃபாய் நாயகம் மன்னவர்கள் குறிப்பிடுவார்கள். இவ்வாறான பொன்மொழிகளை எம் வாழ்வில் நாமும் கடைபிடித்து இவ்வுலகிலும் மறு உலகிலும் அவுலியாக்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.